Hi students, welcome to NDK Academy. So, video நினைக்கிறவங்க மனமா நன்றி. சிலக்ஸ் ரமேடி வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா JDO சிலபஸை வரப்போற ஒரு 50 நாளைக்குள்ள ஃபுல்லா நம்மளால படிச்சு முடிக்க முடியுமானா கண்டிப்பா படிச்சு முடிக்க முடியும். உங்களால படிச்சு முடிக்க முடியும். நான் ஓப்பனா சேலஞ்ச் பண்றேன். உங்களால கண்டிப்பா முடியும். 50 நாளைக்குள்ள JDOல இருக்கக்கூடிய அந்த 10 சிவில் யூனிட்ஸ் இருக்குல்ல அதை கண்டிப்பா நம்மளால படிக்க முடியும். அதை மட்டும் இல்ல GSA நீங்க படிச்சிருவீங்க, மேத்ஸ் நீங்க படிச்சிருவீங்க, தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் நீங்க ப்ரிப்பேர் ஆயிருவீங்க. ஓகே, நான் ஓபன் சேலஞ்ச் பண்றேன். உங்களால கண்டிப்பா படிச்சு முடிக்க முடியும். அது எப்படிங்கறத நான் இதோட சொல்ல போறேன். தெரிஞ்சுக்கணும் வீடியோ கொஞ்சம் கடைசி ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. JDO எக்ஸாம்ல பாஸ் பண்ண நினைக்கிற அத்தனை பேரும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம டெய்லி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு யூடியூப்ல கிளாஸஸும் போட போறோம். அதெல்லாம் வந்து சேரணும்னா நம்ம சேனல் கொஞ்சம் ஃபாலோ பண்ணி பாருங்க. ஓகே, சேம் டைம் இந்த JDOக்கு பிரத்யேகமா ஆன்லைன் கிளாஸ், ஆன்லைன் டெஸ்ட் மெட்டீரியல் வந்து பாத்தீங்கன்னா குறைஞ்ச விலைக்கு தரமா கொடுத்துட்டு இருக்கோம். ஃபீஸ் ரொம்ப கம்மியா வச்சிருக்கோம். ஜாயின் பண்ண நினைக்கிறவங்க 7708-97281 இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணி நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். ஓகே, சோ வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்டே உங்களுக்கு ஒரு டவுட் வரும். சார் எக்ஸாம்க்கு இன்னும் ஒரு 60, 65, 70 நாள் கிட்ட இருக்கு, எதுக்காக சார் நம்ம 50 நாளைக்குள்ள படிக்கணும் அப்படின்னா, நீங்க 50 நாளைக்குள்ள படிச்சாதான் லாஸ்ட் 20 டேஸ்ல படிச்ச விஷயங்களை, தெரிஞ்ச விஷயங்களை, அறிஞ்ச விஷயங்களை கரெக்டா ஞாபகப்படுத்தி ரிவிஷன் பண்ணி நம்ம எக்ஸாம் நல்லா பர்ஃபார்ம் பண்ண முடியும். எக்ஸாமுக்கு முன்னா நாள் வரைக்கும் படிச்சிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா அது எந்த அளவுக்கு சக்சஸ்ஃபுல் போய் விட நமக்கு தெரியாது. ஸோ ஒரு 50 டேஸ்க்குள்ள முடிச்சாதான் அது லாஸ்ட் ஒரு 20 டேஸ் ரிவிஷன் பண்ண முடியும். ஏன்னா நம்ம 50 நாள் பிளான் பண்ணாதான் ஒரு 55 நாளுக்குள்ளாவது முடியும். இதுதான் ஃபேக்ட். ஓகே, சோ 50 நாள் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா மொத்தம் 10 யூனிட் இருக்கு. ஒரு யூனிட் 5 நாள்ல படிக்க முடியும். படிக்கணும், படிச்சே ஆகணும். ஓகே, நீங்க கேட்பீங்க சார் ஒரு சில யூனிட்ஸ் வந்து ஈஸியா இருக்கும், ஒரு சில யூனிட்ஸ் கஷ்டமா இருக்குமேனா நீங்க தான் பிளான் பண்ணிக்கணும். அதாவது ஈஸியா இருக்க யூனிட்ட ஒரு 4 நாள், ஓகே, ஆவரேஜா இருக்க யூனிட்ட ஒரு 5 நாள், கஷ்டமா இருக்க யூனிட்ட ஒரு 6 நாள். அந்த ரேஷியோல இந்த 4, 5, 6 அந்த டேஸ்க்குள்ள முடிச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா ஒரு 50 இருந்து 55 நாளைக்குள்ள நம்மளால முடிச்சிட முடியும். ஓகேவா? சேம் டைம் நீங்க ஒரு நாளைக்கு 6 மணி நேரம் படிக்கணும். அதுல ஒரு 3ல இருந்து 4 மணி நேரம் வந்து பாத்தீங்கன்னா டெக்னிக்கலுக்கு ஒதுக்குங்க, 1 மணி நேரம் மேத்ஸ்க்கு ஒதுக்குங்க, 1 மணி நேரம் 1ல இருந்து 2 மணி நேரம் GSக்கு ஒதுக்குங்க. ஓகே, இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி படிச்சுக்கோங்க. டெக்னிக்கல் அதான் நான் சொல்லிட்டேன், ஒரு யூனிட்டுக்கு 4 நாள், 5 நாள், 6 நாள் ஆவரேஜா அந்த டைம் எடுத்துட்டு முடிக்க பாருங்க. ஒரு யூனிட் அவ்வளவு நாளைக்குள்ள சராசரி எப்படி சார் படிச்சு முடிக்கிறது அப்படின்னா, அதுக்கு தான் நம்மள்ட்ட ரெக்கார்ட் வீடியோ கிளாஸஸ் இருக்கு. அதை வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. அதை வரிசையா படிங்க, நம்மளால கண்டிப்பா கிளியர் பண்ண முடியும். ஓகே, இது ஒரு பாயிண்ட். அடுத்தது மேக்ஸை பொறுத்த வரைக்கும் இப்ப பாத்தீங்கன்னா HCF அண்ட் LCM, சிம்பிளிபிகேஷன், இது இல்லாம ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன், பெர்சன்டேஜ், தனிவட்டி கூட்டுவட்டி, சிம்பிள்னஸ் காம்பவுண்ட் டெஸ்ட், டைம் அண்ட் ஒர்க், மென்சுரேஷன், APGP, லாஜிக்கல் ரீசனிங், இந்த 9 டாபிக்ஸ் படிச்சீங்கன்னா போதும். இந்த 9 டாபிக்ஸ் தான். அப்ப இதுக்கும் ஒரு டாபிக் 5ல இருந்து 6 நாள். ஏன்னா 9 5 பார்த்தா 9 5 45 நாள். சோ ஒரு சில டாபிக்ஸ்க்கு 5 நாள் 6 நாள் அந்த மாதிரி நீங்க ஸ்பிளிட் பண்ணிக்கோங்க. இந்த 9 டாபிக்ஸ் முடிச்சிடலாம். GSக்கும் நான் அதே தான் சொல்லுவேன். ஹிஸ்டரி, ஜியோகிராஃபி, பாலிட்டி, எக்கனாமிக்ஸ், INM, யூனிட் 8, யூனிட் 9, சயின்ஸ், 8 டாபிக் இருக்கு. கரண்ட் அஃபேர்ஸ் தமிழ் எலிஜிபிலிட்டி நாங்க என்ன சார் பண்றது அப்படின்னா, அதை நம்ம லாஸ்ட் 20 டேஸ் பாத்துக்கலாம். லாஸ்ட் 20 டேஸ்ல கரண்ட் அஃபேர்ஸ் தமிழ் எலிஜிபிலிட்டி படிக்க முடியுமா? படிக்க முடியும். அதுக்காக தான் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கும் பிரத்யேகமா நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு மெட்டீரியல் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருக்கோம், PDF கொடுக்குறோம். இதை தாண்டி கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம PDF ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். கரண்ட் அஃபேர்ஸ் மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் நம்மகிட்ட ரெடியா இருக்கு. அதாவது ப்ராப்பரா இருக்கும் கரண்ட் அஃபேர்ஸ். முதல் இம்பார்ட்டன்ட் டேஸ் இருக்கும், அப்புறமா நேஷனல் நியூஸ், ஸ்டேட் நியூஸ், ஸ்போர்ட்ஸ் நியூஸ் சொல்லிட்டு கரெக்டா உங்களுக்கு கொடுத்துருப்போம். மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். தமிழ்லையும் தரோம், இங்கிலீஷ்லையும் தரோம். ஓகேவா? கரண்ட் அஃபேர்ஸ் கொடுக்குறோம், தமிழ் எலிஜிபிலிட்டிக்கு PDF கொடுக்குறோம். ஓகே, இதெல்லாம் நீங்க வாங்கி படிச்சீங்கன்னா லாஸ்ட் 20 டேஸ்ல அதை பாத்துக்கலாம். ஓகேவா? அப்ப ஹிஸ்டரி, ஜியோகிராஃபி, பாலிட்டி, எக்கனாமிக்ஸ், சயின்ஸ், INM, யூனிட் 8, யூனிட் 9 8 டாபிக் இருக்கு. இப்போ ஒரு டாபிக்கு 6 நாள். இப்போ ஹிஸ்டரினா 6 நாள், INMனா 6 நாள். அந்த ரேஷியோல படிச்சீங்க அப்படின்னா GSயும் கம்ப்ளீட் பண்ண முடியும், மேத்ஸும் கம்ப்ளீட் பண்ண முடியும், டெக்னிக்கல் 10 யூனிட்டுமே கம்ப்ளீட் பண்ண முடியும். புரியுதுங்களா? சோ இதை கம்ப்ளீட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா நம்மளால படிச்சிட முடியும். 50 நாளைக்குள்ள இதை முடிச்சுட்டு லாஸ்ட் 20 டேஸ்ல தமிழ் எலிஜிபிலிட்டி, கரண்ட் அஃபேர்ஸ், மீதி படிச்ச விஷயங்களை ரிவிஷன் இதை ப்ராப்பரா பண்ணீங்கன்னா கண்டிப்பா நம்மளால 50 நாளைக்குள்ள முடிச்சு 70 நாளைக்குள்ள வேலையை வாங்கிட முடியும். ஓகே, சார் நீங்க கேட்பீங்க, சார் இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய விஷயமா இருக்கே சார், நான்லாம் ஒரு நார்மல் ஹியூமன் சார், எப்படி சார் நாங்களால இதை படிக்க முடியும்னா, நார்மல் ஹியூமன் சூப்பர் ஹியூமனா மாறுறது இந்த 50 நாள் தான். ஓகே, இதை கரெக்டா பண்ணீங்கன்னா நீங்களும் ஒரு சூப்பர் ஹியூமனா மாறி கண்டிப்பா நம்மளால அடிக்க முடியும். இதை தாண்டி நெகட்டிவா சொல்றேன்னு நினைக்காதீங்க. இதெல்லாம் பண்ணி எக்ஸாம்ல எங்களால எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ண முடியும் அப்படின்னா, எல்லாத்துக்குமே லைஃப்ல சக்சஸ் ஆக வேண்டிய எல்லாத்துக்குமே ஸ்டார்டிங் பாயிண்ட் அப்படின்னு ஒண்ணு தேவை. நீங்க பாட்டு உங்களோட போக்கஸை கரெக்டா பண்ணுங்க, கண்டிப்பா வெற்றி உங்களை தேடி வரும். அது இன்னைக்கோ நாளைக்கு எப்போ வேணாலும் கிடைக்கலாம். ஓகே, அதனால பி ஃபோக்கஸ்ட் ஆன் பிரசன்ட். இப்போ உங்களோட கோல் படிச்சு முடிக்கணும். இதை கரெக்டா படிங்க. அதுக்கு நம்ம அகாடமி கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுவோம். ஜாயின் பண்ண நினைக்கிறவங்க இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணி நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.